புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 4 கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, சுய தொழில், திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதங்கள் மட்டும்தான் கன்னிராசியில், 3-4 பாதங்கள் துளாராசியில் வரும். அதனால் 6 வருடங்கள் தசா புத்தி இருப்பாக நான் எடுத்துக்கிறேன். 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு ராகு தசை 18 வருடங்கள், 6 + 18 24, 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த 2025 ஏற்படக்கூடிய 4 கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். படிப்பு ரீதியாக எந்தவித பாதிப்பும் கிடையாது. நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். நண்பர்கள் வழியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் விரிசல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லவ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு புதுசாக லவ் வரும். அதெல்லாம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, ஏன்னா சனி பகவானுடைய பயிற்சி இந்த வருடத்தில் இருக்கிறதுனால இது மாதிரியான ப்ராப்ளத்தை கண்டிப்பாக கொடுக்கும். படிப்பில் கவனத்தை வச்சு முயற்சி பண்ணிங்கனாக்கா வெற்றி வாய்ப்புகள் உறுதி. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கனாக்கா வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். வெளிநாடு வேலை வாய்ப்புகள், புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த ராகுதசை 24 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சிறப்புன்னு சொல்லிக்கலாம். ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் வேலை ரீதியாக பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கும். 24 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை நடக்கக்கூடிய நபர்கள், குருதசை நடக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்து தசை பண்ணாலும் சரி, யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்து தசை பண்ணாலும் சரி, இந்த ராசிக்கோ இந்த லக்னத்துக்கோ யோகம் செய்யாது தான். ஆனால் இந்த 2025 4 கிரக பயிற்சிகள், ராகு கேது பயிற்சி வருட சென்டரில் வருது. ஜனவரி மாதத்திலிருந்தே இந்த சனி பகவானுடைய பயிற்சி எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னாக்கா மார்ச் 29 சனி பயிற்சி நடக்குது அப்படின்னாக்கா 3 மாதங்களுக்கு முன்பே அதனுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஜனவரி மாதத்துலேருந்து நீங்கள் சனி பயிற்சியோட பலன்களை எடுத்துக்கலாம். குருவுடைய பயிற்சி மே மாதத்தில் வருது. மே மாதத்தில் குருவுடைய பயிற்சி வருது அப்படின்னாக்கா 1.5 மாதத்துக்கு முன்னாடி அதனுடைய பலன்களை கொடுக்கும். குரு பகவான் வக்கர நிவர்த்தியான பிறகு குருவுடைய பயிற்சி பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது பிப்ரவரி மாதத்துக்கு மேலே இல்லை மார்ச்லேருந்து எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த பலன்களை. ஆக மொத்தத்தில் இந்த 2025 குருவுடைய பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறதுனால வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலே ஒன்று வெளிநாடு ஆசைகள் இருக்கும், இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக ட்ரை பண்ணுவாங்க. இப்போ வருது இந்த ராகு பகவான் அந்த 6ஆம் இடத்துக்கு வருதுன்னாக்கா ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். வெளிநாடு சம்பாத்தியங்களை அதிகமாக கொடுக்கும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள், ஏற்கனவே வேலையில் நெருக்கடி அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த நெருக்கடிகள் இருக்காது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேலை அழுத்தங்கள், வேலை பளு, வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடி, சொந்த பந்தங்களில் நெருக்கடி, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இதில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். திடீர் வளர்ச்சிகளை பார்க்கலாம். மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. மனசார்ந்த பிரச்சனைகள், ஏதோ ஒரு மன அழுத்தத்திலே இருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த நேரங்களில் இருக்காது. மனசு தெளிவாக இருக்கும். ராசிக்கு 5 குடையவன் 7ஆம் இடத்துல, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல கண்டக சனியாக வர்றதுனால உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல்நிலை சம்மந்தமாக உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
உணவு பழக்க வழக்கம் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு வரீங்க, தடையாக இருக்குது. ஏன்னா குரு தசை திருமணத்தை கொடுக்கணுமே, ஏன் கொடுக்க மாட்டேங்குதுனாக்கா அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். ராசிக்கே குருவுடைய பார்வை இருந்தது. ஒரு சில பேருக்கு வந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்து கொண்டு இருந்த காலத்தில் கொஞ்சம் மன அழுத்தத்திலேருந்து வெளியே வந்திருக்கீங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் 2024 பொறுத்த வரைக்கும் 25ல் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது குரு பகவான். 9ஆம் இடத்துலேருந்து, அதாவது பாக்கியஸ்தானத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் 10ல் இருக்கிறது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா சிறப்பு. 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா எந்த கிரகமும் சரி கெடுபலன்களை பண்ணாது. அதாவது கெட்ட கிரகங்கள், அதாவது அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். கெடுக்கக்கூடிய கிரகம் அப்படியே வந்து கொடுத்துரும், நல்ல பலன்களாக கொடுத்துரும். அப்போ 10ல் இருக்கிறது தொழில் ஸ்தானத்துக்கு வந்ததுனால, ஜீவனஸ்தானத்துக்கு வந்ததுனால தொழிலில் வேலை வாய்ப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வருமானு நினைக்காதீங்க, வராது. அந்த மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்காது. தொழிலில் மாற்றங்களை கொடுக்கும், வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த 2025ல் 7ஆம் இடத்துல, அதாவது கலத்திர பாவத்தில் சனி வந்ததுனால கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்குமோன்னு நினைக்காதீங்க. குருடைய பார்வை ராசிக்கு குடும்பஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால சிறப்புன்னு சொல்லலாம். நல்ல ஒரு மாற்றம் திருமண ரீதியாக இது வரைக்கும் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணம் வந்து உங்களுக்கு நிறைய தடைப்படுதுனாவே அந்த தடைகள் இருக்காது. இந்த நேரங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். திருமணம் ஆகி 2-3 வருஷமாவது குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னாக்கா பாசிட்டிவான பதில் இந்த நேரங்களில் வரும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்ததுனாக்கா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஏன்னா குரு தசையில் திருமணத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுக்குறதோ இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தால் திருமணமாகி பிரிவுகளில் இருப்பீங்க, பிரச்சனைகள் இருப்பீங்க. 2ஆம் இடம் 7ஆம் இடம் நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்காது. ஒன்று திருமணம் தள்ளி போகும், ரொம்ப லேட் ஆகும், லேட் திருமணம் ஆகும். அதனால் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் திருமண வாழ்க்கை ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, பிரிவுகளை கொடுத்துருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வாரத்துக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டைவர்ஸ் கிடைக்கும். இந்த நேரங்களில் மறுமண வாழ்க்கையை இந்த நேரங்களில் கொடுக்கும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் உண்டு. 30 வயசுக்கு மேலே ஆச்சு, திருமணமே ஆகலை, முதல் திருமணம் கூடி வரல, இல்லை 2ஆவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்காது. இந்த டைமில் நீங்கள் திருமணம் பண்ணிடலாம். அஷ்டம சனியில் இருக்கும்போது தான் நீங்கள் பண்ணக்கூடாது. 7ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் தாராளமாக திருமணத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யாத குரு பகவான் முதல் 10 வருடங்கள் கஷ்டங்களை கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அதாவது 34 வயசுக்கு மேலே 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குரு தசை நடக்குது அப்படின்னாக்கா சிறப்புன்னு சொல்லலாம். கடன் பிரச்சனைகள் தீரும், உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். அதுவும் இல்லாத சுயதொழில் பாதிப்பு இருக்கா, அந்த சுயதொழில் பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க. இப்போது அதாவது 10ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியான பிறகு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். இந்த 2025ல் நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம். தொழில் ரீதியாக 34லேருந்து 40 வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை அப்படின்னு ட்ரை பண்ணிங்கனாக்கா அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். கவர்மெண்ட்டில் வந்து பர்மனெண்ட் ஆகலையா, அந்த பர்மனெண்ட் கிடைக்கும். அரசாங்க ரீதியாக உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உதவிகள்லாம் இந்த நேரங்களில் கிடைக்கும். நல்ல பலன்கள் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். 40 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 7ஆம் இடத்துக்கு சனி இந்த வருடத்தில் இருக்குது. ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே சிறப்பு தான். ஆனால் சனி பகவான் தசையில் மட்டுமே தொழில் சாணம் பாதிக்கப்பட்டிருக்கும், தொழில் பாதிக்கப்பட்டிருக்கும். தொழிலில் வந்து நிறைய கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது ருணரோக சத்துருஸ்தானம், அதுக்குண்டான அதிபதி அதே இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலத்தில் கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க, தொழிலுக்காக கடன் வாங்கி கடனுக்காக அதிகமாக கடனே கட்ட வேண்டிய சூழ்நிலையில் அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த சனி தசையில். இது எல்லாமே தீரும். இது வந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள். மாத சம்பளத்தில் இருந்தீங்கன்னாக்கா ஒரு வேலையிலே இருக்க மாட்டீங்க. அந்த வேலை மாற்றங்கள் அப்படியே இடம் மாறிக்கினே இருப்பீங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. வேலையில் ஒரே இடத்துல இருந்தால் கூட நிம்மதி இருக்காது, சரியான நல்ல பேர் இருக்காது. இது எல்லாமே இந்த நேரங்களில் மாறும். நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தாலும் யோகம் செய்யக்கூடிய கிரகம், பூர்வ புனி சனாதிபதினு சொல்லக்கூடியவர். உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தா கூட 2025ல் உங்களுடைய வாரிசுகள் நல்லா இருக்கும். சுப விசேஷங்கள் நடக்கும் வீட்டில். திருமணத்துக்காக நீ முயற்சி பண்ணுறீங்களா, பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, இப்போ திருமணம் யாருக்காவது முயற்சி பண்ணீங்க வீட்டில் அப்படின்னாக்கா சுப விசேஷங்கள் இந்த டைமில் கூடி வரும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கி தான் வீடு கட்டுவீங்க, ஏதாவது வந்து ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நீங்கள் வீடு கட்டுவீங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் வருமானம் வரும், ஒரு பக்கம் வந்து செலவாயினே இருக்கும். இது வந்து சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த நேரங்களில். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால
இந்த 2025 7ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்து ராசியை பார்க்கறதுனால நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். நண்பர்கள் வழியில், அதாவது கூட்டுத் தொழில் பார்ட்னர்ஷிப் எல்லாம் பண்ணீங்களா கொஞ்சம் விரிசல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக வார்த்தைகளை விடுங்க. நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் விரிசல் வராமல் பார்த்துக்கலாம். சொந்த பந்தங்களை கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். சனி தசையில் ஒரு தொழில், 2 தொழில், 3 தொழில், எத்தனை தொழில் பண்ணாலும் சரி, அந்த தொழிலில் வந்து நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளை அதிகமாக கொடுத்துருக்கு இல்லையா. குருவுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது உங்களுக்கு. 10ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் தொழில் மாறுமோ இல்லை தொழிலில் வந்து கஷ்டங்களை கொடுக்குமோ நினைக்காதீங்க. அவயோகம் கிரகம் 10ல் இருக்கிறது சிறப்பு. நல்ல பலன்கள் தான். ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறது பொருளாதார வரவு கொடுக்கும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கொடுக்கும். 59 வயசுக்கு மேலே 76 வயசு வரைக்கும் புதன் தசை சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு வந்து ராகு பகவான் பயிற்சியானாலும் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து கேது பகவான் சூரியனோட அம்சத்தில் இருந்தாலும் குருடைய பயிற்சியும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். புதன் தசை அப்படிங்கிறது தொழில் சாணாதிபதி தசை, இது 10ஆம் அதிபதி தசை, ராசியாதிபதி தசை, இதனால் சிறப்புன்னு சொல்லலாம். நல்ல ஒரு சுப விசேஷங்கள் திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு தசைக்கும் உங்களுக்கு இதை சொல்லி ஆகணும். அதனால் கடன் இருக்காது. இது வரைக்கும் தொழில் ரீதியாக கடன் பட்டிருக்கீங்களா, அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில், நோய் நொடி பிரச்சனையில் இருக்கிறீங்களா, அது எல்லாமே தீரும். மருத்துவ செலவுகள் கம்மியாகும். வீட்டில் யாருக்காவது வந்து மருத்துவம் எடுத்திருந்தால் கூட சரி, அது எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் மாற்றங்கள் உண்டு. இடமாற்றங்கள் கொடுக்கும். மாசம்பளத்தில் இருந்தீங்கன்னா இடமாற்றங்கள் கொடுக்கும். தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா அந்த தொழில் மாற்றக்கூடிய அமைப்பு வரும். பெருசாக தொழில் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு தொழிலை சேர்த்து செய்யலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை கொடுக்கும் இந்த 2025. அதனால் இந்த தொழில் சாணாதிபதி தசை, ராசியாதிபதி தசை அப்படின்னாக்கா யோக தசைன்னு சொல்லலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால், அது மாதிரியான தசைகள் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்குமே தவிர, இதே ராசிக்கு உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் வேறு லக்கணமாக இருந்தால் கூட இந்த கிரக அமைப்புகள், குரு நல்லா இருக்குது, சனி பகவானுடைய பார்வை மட்டுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதில் தான் ராகு கேது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஜென்ம ராசியில் இருந்து வந்த கேது பகவான் நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துட்டது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. 76 வயசுக்கு மேலே 83 வயசு வரைக்கும் கேது தசை இது வரைக்கும் ஜென்ம ராசியில் கேது பகவான், இப்போ கேது தசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னாக்கா நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும். இப்போ கேது பகவான் வந்து விரயத்துக்கு போகுது. பசங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் உண்டு, நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு, வாரிசுகளால் நல்ல ஒரு பேர் கிடைக்கும். இந்த 12ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லபடியான தூக்கம் வரும். இது வரைக்கும் தூக்கம் இல்லாத கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை கண்டிப்பாக கொடுக்கும். 2ல் குரு பார்வை இருக்கிறதுனால குடும்ப வளர்ச்சிகள் மேன்மையாகும். வாரிசுகளோட வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். விட்டு போன சொந்த பந்தங்கள்லாம் வந்து சேரத்துக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த 2025 அப்படிங்கிறது கிரக நகர்வுகள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி.